நம்ம லவ் பண்ற பையன் நம்மள ராணி மாதிரி பாத்துக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா அந்த பையன் ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் மேல போய் நம்மள இந்த நாட்டுக்கே இளவரசி மாதிரி ட்ரீட் பண்ணா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா என்ன? ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல புதுசா மாடர்ன் பிளஸ் ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் காமெடி டிராமாவா தமிழ் டப்ல வந்திருக்க பி மை பிரின்சஸ் சைனீஸ் டிராமா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்க்கு மொத்தமா 30 எபிசோட்ஸ் இருக்கு. மை டிராமா லிஸ்ட்ல 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. மாடர்ன் டிராமாக்குள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட ஸ்டோரியை வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி கூட வெறும் ஃபர்ஸ்ட் 5 எபிசோட்ஸ்ல கொஞ்சம் சீன்ஸ்லயும் லாஸ்ட் 2 எபிசோட்ஸ்ல மட்டும் தான் வரும். சரி, ஓவரா பேசாம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு சாதாரண காஸ்டியூம் மாடல் அண்ட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு நம்பர் 1 ஆக்டரா இருக்க ஹீரோவோட தி கிராண்ட் சீஃப் கேபினட் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமால ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட ஸ்டோரிய ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு பிரின்சஸ்க்கும் அவங்களோட டியூட்டர் ஐ மீன் டீச்சருக்கும் நடுவுல நடக்கிற சோகமான காதல் கதை. இதுல பிரின்சஸ் கேரக்டர்ல நம்ம ஹீரோயினும் டியூட்டர் கேரக்டர்ல நம்ம ஹீரோவும் நடிச்சிருப்பாங்க. சோ இந்த டிராமா ஷூட்டிங் நடக்கும் போதே 2 பேருக்குள்ளயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல சின்னதா அஃபெக்ஷன் வந்திருக்கும். ஆனா ஷூட்டிங் முடியற வரைக்குமே 2 பேரும் பெருசா சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு வழியா ஹீரோ அவரோட மனசுல இருக்க ஃபீலிங்ஸ ஹீரோயின் கிட்ட சொல்லலான்னு போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி அம்னீஷியா வந்து தான் யாருங்கிறதே மறந்து போயிட்டு அவரு லாஸ்டா ஆக்ட் பண்ண ஹிஸ்டாரிக்கல் டிராமால வர டியூட்டர் கேரக்டர் தான் தன்னோட ரியல் லைஃப் கேரக்டர்னு சொல்லி நம்பிட்டு இருப்பாரு. இப்போதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அவரு கூட டிராமால நடிச்ச ஹீரோயின் தான் உண்மையான பிரின்சஸ்ன்னு சொல்லி அவங்கள இந்த மாடர்ன் வேர்ல்டுல இருந்து பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய காமெடியான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கூட ஹீரோக்கு ஹீரோயின் கூட டிராமாக்குள்ள டியூட்டர் பிரின்சஸா இருக்கும்போது லவ் பண்ண விஷயம் எல்லாம் தெரியாது. அதனால ஹீரோயினும் ஹீரோவோட இந்த அம்னீஷியா ப்ராப்ளம் சரியாகணும்னு சொல்லிட்டு அவர் கூடவே பிரின்சஸ் மாதிரி சேவ் பண்ணி நடிச்சிட்டு இருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் ஹீரோவோட பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்துச்சா இல்லையா, இதுக்கு நடுவுல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரின்னு இந்த சீரீஸ கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த சீரீஸ்ல ஸ்டார்டிங்ல ஒரு 6 எபிசோட்ஸ் நல்ல காமெடியா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதுக்கப்புறம் போக போக பிஞ்ச் வாட்ச் பண்றதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. சோ நான் 12 எபிசோட்ஸ்க்கு மேல இன்னும் பார்க்கல. என்ன கேட்டா நீங்க 2x ஸ்பீடுக்கு மேல வச்சு பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இத கண்டிப்பா சொல்லி ஆகணும், சீரீஸ்ல ஹீரோவோட ஆக்டிங் தான் வேற மாதிரி. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ஸ்டிஃபா ரூட் கேரக்டரா கிஸ் பண்றதுக்கு கூட கூச்சப்பட்டு இருந்த ஆளு அம்னீஷியாக்கு அப்புறம் டோட்டலா வேற ஒரு பர்சனா மாறி இருப்பாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அப்பப்ப வர ஹிஸ்டாரிக்கல் சீன்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்னும் பெருசா இல்ல. நீங்க சீரீஸை MX பிளேயர்ல பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போயிட்டு இன்னொரு சூப்பரான வீடியோல வரேன். ஓகே கைஸ், பாய்.